சரி இப்போ நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டைம்ல வந்து குழந்தை பிறந்துச்சு அப்டின்னா, அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த நேரத்துல வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய எடுத்துரலாம் அப்டின்றாங்க. சோ அப்டி எடுக்கும்போது, உண்மையாவே அந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுக்கிறதுனால, அந்த குழந்தையோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா சார்? ஆமா. இது நெறைய பேர் கேட்பாங்க. எனக்கு ம், குழந்தை பிறக்கும்போது நல்ல நேரம் குறிச்சு குடுங்கன்னு. ம், என்ன ரீசன்னா, உங்களுக்கு ஆப்ரேஷன் மூலியமா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தலையெழுத்து இருந்தா மட்டும் தான் அந்த அமைப்பு கிடைக்கும். ஓகேங்களா. 2வது நீங்க என்னதான் நல்ல நேரம் பார்த்தாலும், ராகு ம், தோஷமோ, செவ்வாய் தோஷமோ, ம், எந்த தோஷமும் இல்லாத நீங்க பொறக்கணும்னு ஆசைப்பட்டாலும், விதி ம். உங்கள விடாது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு பல ஜோசியர்களே கரெக்ட்டா குறிச்சு குடுத்து, ராகு ம், கேது தோஷம் இல்லாம, செவ்வாய் தோஷம் இல்லாம குழந்தை பிறக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா முடியல. ம். ஸோ மாறிடும் டைம். நம்ம என்னதான் அக்யூரேட்டா குறிச்சு குடுத்தாலும், அது நம்ம தப்பிக்க முடியாது. விதி என்னவோ அதுக்கு அதன் பலன் அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகே. இது எல்லாமே என்னன்னா ஒரு சர்க்கிள் மாரி. ம், ஆல்ரெடி ஃபிக்ஸடு. இப்ப இவருக்கு இவரு மகனா பிறப்பாரு. ம். இவருக்கு இவரு மகனா பிறப்பாரு. இவரு இந்த பாவங்களையும், இந்த புண்ணியங்களையும் அனுபவிக்கணும்ன்றது விதி. ஓகே. கருணாநிதிக்கு ஸ்டாலின் மகனா பிறக்கணும்ன்றது விதி. ஸ்டாலினுக்கு உதயநிதி மகனா பிறக்கணும்னு விதி. ஸோ இப்படிதான் எல்லாமே சர்க்கிள் தான் வரும். நீங்க ஓகே. என்ன நேரம் பார்த்து நீங்க குழந்தை எடுத்தாலும், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தோஷத்துல குழந்தை பிறக்கும். ஒவ்வொரு 2 1/2 மணி நேரத்துக்கும் ஒரு தோஷம் மனுஷனுக்கு இருக்குது. செவ்வாய் தோஷமோ, இல்ல ராகு தோஷமோ, இல்ல சஷ்டாங்க தோஷமோ, ஏதோ ஒரு தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதே ஆமா. மாரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு திதி இருக்குது. ம். ஒரு ஒரு திதிக்கும் 2 நட்சத்திரம் சூனியமா இருக்கும்.